எம்சை 37. ஆரவ் மித்ராவை அனுமதித்திருக்கும் அறைக்குள் நுழைந்தவன் படுக்கையில் கண்மூடி துவண்ட கொடியாக கிடந்தவளைக் கண்டு மனம் வெதும்பினான். அவளின் குழந்தைத்தனமான சிரிப்பும் தன்னை சீண்டி பார்க்கும் பேச்சும் காணாமல் போயிருக்க மனம் வலித்தது அவனுக்கு. அவள் அருகில் அமர்ந்தவன் அவள் கையை எடுத்து தனது இரு கரங்களாலும் பற்றிக்கொண்டு அவளையே இமைக்காமல் பார்த்த வண்ணம் இருக்க, அவன் தொடுதலில் உறக்கம் கலைந்தவள் அவனை திரும்பி பார்த்ததும் தன் முகபாவனையை மாற்றி புன்னகைத்த முகமாய் அவளை கண்டான். இப்போ ஓகேவா மித்ரா? வலி அதிகமா இருக்கா? ஏதாவது வேணுமா என அவன் அக்கறையாக வினவினான். தனக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்ற பயத்திலும் பதற்றத்திலும் தன்னையும் மீறி மித்து என்று அவன் அழைத்தபோது மனம் முழுவதும் மகிழ்ச்சிகள் திளைத்திருந்தவளுக்கு இப்போது அவன் அழைப்பு மித்ரா என்று மாறியதும் காற்றில்லாத பலூன் போல சட்டென முகம் சுருங்கிவிட்டது. அவள் முகத்தில் சோகத்தின் சாயல் அப்பட்டமாக தெரிய அதில் குழம்பியவன், என்னாச்சு என்று கேட்க, ஒன்றுமில்லை என்று தலை அசைத்தவள் அவனையே பார்த்தபடி குரலை செருமிக்கொண்டு மெல்லிய குரலில், என்ன ஆரவ், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் ரொம்ப பயந்துட்ட போல என கேட்க, அவளை பார்த்து முறைத்தவன், பயந்துட்டேனா? செத்தே போனேண்டி என்றதும் அவன் தவிப்பை ரசித்தவள் முகம் மீண்டும் மலர்ந்தது. இங்கு விக்ராந்த் ஆருத்ராவிடம் காஃபியை வாங்கி பருகியவன் அவள் தலை முதல் கால் வரை ஆராயும் பார்வை பார்த்தான். குட்டி ஷார்ட்ஸ் அணிந்து அதற்கு மேட்சாக கையில்லா கருப்பு நிற டாப் அணிந்து தலைமுடியை மொத்தமாக சுருட்டி கிளிப் போட்டிருந்தவளை பார்க்கும்போது ஒரு பார்பிட்டால் போல தோன்ற விக்ராந்தின் பார்வை தன்னையும் மீறி அவளை ரசனையாக ஒரு முறை தொட்டு மீண்டது. அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாது நெளிந்தவள், என்ன, ஏன் இப்படி பாக்குறீங்க என்று வாய்விட்டே கேட்டுவிட அவனையும் அறியாமல், ரொம்ப நல்லா இருக்கு என்றான். என்ன என்று அவள் அதிர்ந்து கேட்க அதில் சட்டென சுதாரித்துக் கொண்டு குரலை செருமியவன், இல்ல, காஃபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் என்றதும் தான் அவளுக்கு மூச்சே வந்தது. பிறகு, இவனிடம் எப்படி கேட்பது? கேட்கலன்னா என் தலை வெடிச்சிடுமே. ஆனா என்னைக்கே கேட்டா என்ன நினைப்பான் என்று நகத்தை கடித்தவாறே அவள் சிந்திக்க, என்ன, ஏதோ பெருசா யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க போல என்றவனிடம், இல்ல, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்க ஒய்ஃப் வரல என்று பட்டென்று கேட்டுவிட, வைஃபா என்று குழம்பியவன், ஓ, இவ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறா போல என்றெண்ணியவன், சும்மா சொல்லி பார்ப்போம் என்று, என்னோட வைஃப் பிரெக்னண்டா இருக்காங்க, அதான் டிராவல் பண்ண வேண்டாமேன்னு கூட்டிட்டு வரல என்று விட்டு அவள் முகத்தை ஆராயும் பார்வை பார்த்தான். சட்டென சோகமாக மாறிய முகத்துடன், விட்டால் அழுது விடுவேன் என்பது போல் தன் விழிகளில் இருந்து வழிய காத்திருக்கும் உவர்நீரை இமைகளை சிமிட்டி உள்ளிழுத்துக் கொண்டிருந்தாலும் அவள் முகம் அவளது அக உணர்வுகளை அப்பட்டமாக காட்டிக் கொடுத்தது. அதில் இதழ் மடித்து சிரித்துக் கொண்டிருந்தவன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மிஸ் ஆருத்ரா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், கல்யாணம் என்ன, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்ல என்று சலிப்பாக கூறுவது போல் கூறி மீண்டும் அவள் முகமாற்றத்தை கவனிக்க அவளுக்கு தேவையான அதிமுக்கியமான தகவலையும் கூறியதும் அவள் முகத்தில் பளீர் என்ற புன்னகை ஒட்டி கொண்டது. விக்ராந்த் முடிவே செய்துவிட்டான், இவள் தன்னை விரும்புகிறாள் என்று. ஏனோ இதுவரை எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவன் இவளிடம் மட்டும் ஒருவித ஈர்ப்பை உணர்ந்தான். உங்க காஃபிக்கு தேங்க்ஸ், சரி, அப்போ நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு 2 அடி எடுத்து வைத்தவன் மீண்டும் அவள் புறம் திரும்பி, என்னோட வில்லா ரைட் சைட்ல பக்கத்துல தான் இருக்கு, நீங்க உங்க பால்கனில இருந்து பார்த்தாலே தெரியும். அண்ட் இது என்னோட கான்டாக்ட் நம்பர், நீங்க என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட தயங்காம கேட்கலாம். நான் வந்த வேலை முடிகிற வரைக்கும் இன்னும் சில நாள் இங்கதான் இருக்க போறேன் என்றவன் தன்னுடைய அலைபேசி இலக்கத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு மறக்காமல் அவளுடைய எண்ணையும் பெற்றுக்கொண்டான். இது போதுமே அவளுக்கு. அவள் வீட்டிலிருந்து அவன் வெளியேறிய அடுத்த நொடி துள்ளி குதித்தவள் அவனாக கொடுத்து சென்ற அலைபேசி எண்ணை தன்னுடைய கைபேசியில் மை லவ் என்று சேகரித்து வைத்துக் கொண்டவளுக்கு இன்று நடந்த எதையும் சிறிதளவும் நம்ப முடியவில்லை. எல்லாம் கனவு போல தோன்ற, விக்ராந்த், நீங்க வந்தது நிஜமா? இது எதுவுமே கனவில்லையே என்று தன்னை கிள்ளி பார்த்தவள் என்று வழியில் முனகினாள்.
இது எதுவுமே கனவில்ல என்று உணர்ந்ததும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தவள் யாவ் என்று கத்திக்கொண்டிருக்க, கதவின் அருகே நின்று கைகளை கட்டியவாறு சுவரில் சாய்ந்தபடியே அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் விக்ராந்த். அவனை கண்டதும் சட்டென தன்னை இயல்பாக காட்டிக்கொள்ள முயன்று தோற்றுப்போனவள் அவனை ஏறிட்டு பார்க்கவும் தயங்கி நின்றாள். அவளை பார்த்து இதழுக்குள் சிரித்து கொண்டவன், என்னுடைய வாலெட் மறந்து வச்சுட்டு போயிட்டேன், ஒரு நிமிஷம் என்றவன் அதனை எடுத்துக்கொண்டு, யூ கண்டின்யூ என்று விட்டு கிளம்பி விட்டான். அவளுக்கோ ஐயோவென்றாகி போனது. இப்படி அசிங்கப்பட்டு விட்டோமே என்று தோன்ற தன் தலையில் வெளிப்படையாகவே அடித்துக் கொண்டவள் தன் அறைக்கு ஓடிச் சென்று கட்டிலில் விழுந்தாள். இத்தனை வருடங்களாக விக்ராந்த் தனக்கில்லை என்று வெறுமையில் இருந்தவளுக்கு இன்று தானாக அவன் தன் கண்முன் வந்து நின்றதும் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்போ அன்னைக்கு அவரை கட்டி பிடிச்சு ப்ரப்போஸ் பண்ணினாளே ஒரு பொண்ணு என்று சிந்தித்தவள், சரி, அத பத்தி இன்னொரு நாள் கேட்டுக்கலாம் என்றெண்ணியவளுக்கு அந்த வானமே தன் வசப்பட்ட உணர்வு. தனது விழாவிற்கு வந்த விக்ராந்தோ, இவளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும் போலிருக்கே என்று சிந்தித்தவன், என்னவா இருந்தா என்ன, இவ பின்னாடி ரொம்ப சொத்தல்ல விடுவாளோ, ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லவன் போல நடிக்க வேண்டி வருமோன்னு எல்லாம் நினைச்சேன். பரவாயில்ல, எப்படியோ வேலை மிச்சம் என்று தன் தோள்களை குலுக்கியவன் தனது அறைக்கு சென்று உறங்கியும் போனான். அடுத்த நாள் விடிய மித்ராவை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் நேரமும் வந்துவிட, ஆரவ் அவளை விட்டு சற்றும் விலகவில்லை. அவளுக்கான அனைத்து வேலைகளையும் அவனே பார்த்து கொண்டான். நான் டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு சென்றவன் அடுத்த சில நிமிடங்களில் அனைத்தும் முடிந்தது என்று கூறிவிட்டு மித்ராவை அழைத்து கொண்டு காருக்கு சென்றான். வீட்டிற்கு வந்ததும் காரிலிருந்து இறங்கும் மித்ராவை தேஜு தாங்கும் முன்னமே ஆரவ் வந்து தாங்கிக் கொண்டவன் அவள் அறைக்கு அழைத்துச் சென்றான். குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவனை வித்தியாசமாக பார்க்க, அவன் வரவுக்காக அனைவரும் ஹாலில் காத்திருந்தனர். மித்ராவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து முடித்து கீழிறங்கி வந்தவன் மொத்த குடும்பமும் தன்னையே பார்ப்பதை உணர்ந்ததும், என்ன ஆச்சே, ஏன் எல்லாரும் என்னை இப்படி பாக்குறீங்க என்று கேட்க, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்று ஆதித்யன் ஆரம்பித்தார். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம் என கேட்டவனிடம், நீ மித்ராவை லவ் பண்றியா ஆரவ் என்று அவர் நேரடியாகவே கேட்டுவிட, பட்டென்று இப்படி கேட்டதும் எப்படி சொல்வது என்று திருத்திருவென விழித்தவனை பார்த்த பார்வதி யாரோ, சொல்லுடா, என்ன முழிச்சிட்டு நிக்கிற என கேட்க, பெருமூச்சொன்றை இழுத்து விட்டவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, எனக்கு மித்ராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் முன்னாடியே நான் அவளை காதலிக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்க அவளை இழந்துடுவேணும்னு பயப்படும் போதுதான் எனக்கே புரிஞ்சது. நீங்க கேட்கும் முன்னாடி நானே சொல்லி இருக்கணும் தான். ஆனா நான் இன்னும் மித்து கிட்ட என் காதல சொல்லல. அவ சம்மதம் தெரியாம உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் நான் வெயிட் பண்ணினேன் என்றவனை மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒன்று போல பார்த்து வைத்தது. என்ன சொல்ல போகிறார்களோ என்று அஞ்சியவாறே அனைவரையும் தயக்கத்தோடு பார்த்தான் ஆரவ். இம்சை 38. ஆரவ் தன் காதலை தன் குடும்பத்தார் முன்னிலையில் கூறிவிட, அனைவரும் தன்னை ஒன்று போல் பார்ப்பதில் என்ன சொல்ல போகிறார்களோ என்று சற்றே அஞ்சியவனாக நின்றிருந்தான். மித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, எங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட உன்னோட காதல சொல்லு. அவ சம்மதிச்சா எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனா அவ மறுத்துட்டா அவளை நீ எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. உன் அண்ணன் பண்ணினதே பெரிய தப்பு. தேஜுவோட விருப்பத்தோட அவளை கல்யாணம் பண்ணல. நீயும் அந்த மாதிரி எந்த தப்பையும் செஞ்சிடக்கூடாது என்று அவன் அன்னை பார்வதி கூற, சரி என்று தலையசைத்தான் ஆரவ். அவனுக்குத்தான் தெரியுமே மித்ராவுக்கும் தன் மீது காதல் உள்ளது என்று. திரும்பவும் சொல்றேன், அவ நம்மள நம்பி நம்ம வீட்ல தங்கியிருக்கா. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீ அதுக்கு மேல அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது ஆரவ் என்றதும், சரிம்மா, கண்டிப்பா அவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டா நான் அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்றான். அனைவரும் பார்வதி சொன்னதையே ஆமோதிப்பதாய் அமைதியாய் நின்றவர்கள் பிறகு அவரவர் அறைக்கு சென்றனர். இந்த கிறுக்கி நம்மள அலைய விடுறேன்ற பேர்ல ஏதாவது பண்ணாம இருந்தா சரிதான். அடியே மித்து, நீ மட்டும்
எல்லார் முன்னாடியும் சீன் போட்ட என்று சிந்தித்து பார்த்தவன், நீ செஞ்சாலும் செய்வ. அதுக்கு தாண்டி உன்னோட ஓவியம் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். ஏதாச்சும் சொதப்புன அந்த ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டான். பிறகு மித்ராவின் அறைக்கு சென்று அவளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆரவே செய்ய அவனை யாரும் தடுக்கவில்லை. அவர்களுக்கு இடையே யாரும் வரவில்லை. காதலை முடிந்தவரை தள்ளி போடாமல் கூறிவிடு என்று மட்டும் குடும்பத்தினர் உரைத்திருக்க, மித்ராவின் உடல்நிலை முற்றிலும் குணமான பிறகு சொல்லிக் கொள்கிறேன் என்றவன் அவளை தேற்றுவதிலேயே முனைப்பாக இருந்தான். இங்கு விக்ராந்த் மீண்டும் ஆருத்ராவின் வீட்டிற்குள் வர வேலையாட்கள் தங்களது வேலையை முடித்துவிட்டு கிளம்பியிருந்தனர். இரவு விக்ராந்தின் நினைவிலேயே தூக்கத்தை தொலைத்தவள் ஹாலில் வந்து டிவி பார்த்தபடியே சோஃபாவில் உறங்கிப் போனாள். பூட்டாமல் வெறுமனே அடைத்து வைத்திருந்த கதவு அவன் தொட்டதற்கே திறந்து கொண்டது. ஆருத்ரா, ஹலோ, இருக்கீங்களா என்று கேட்டபடியே உள் நுழைந்தவன் ஹால் சோஃபாவில் உறங்கிக் கொண்டிருக்கும் தனது பார்பி டாலை பார்த்ததும் சட்டென நின்றுவிட்டான். அவனது குரல் கனவில் கேட்பது போலிருக்க, அதில் அரை தூக்கத்தில் புன்னகைத்தவளை கண்டவனுக்கோ அவளது புன்னகை குழந்தையைப் போல தோன்ற, அவள் அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் விழிகளை சுழட்டியவாறே மெதுவாக தனது இமைகளை திறந்து பார்த்தவளுக்கு தன் முன் விக்ராந்த் அமர்ந்திருப்பது தெரிய, அவன் நினைவிலேயே உறங்கியதால் அப்படி தோன்றுகிறது போலும் என்று எண்ணிக்கொண்டாள். ஹாய் விக்ரா, என்னடா நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணினது பத்தாதுன்னு காலையிலேயே வந்துட்டியா என்று தூக்க கலக்கத்தில் உளறியவள் மீண்டும் தனது விழிகளை மூடிக்கொள்ள, விக்ராந்தின் விழிகளோ வியப்பில் விரிந்தன. பைத்தியம் முத்திடுச்சு போல என்று உதட்டுக்குள் சிரித்து கொண்டவன், ஆருத்ரா, நான் ஷாப்பிங் போறேன், நீங்களும் வர்றீங்களா என்று கேட்க, பட்டென விழிகளை திறந்தவள் அவன் உண்மையிலேயே தன் முன் அமர்ந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டவள் சட்டென எழுந்து அமர்ந்து கொண்டாள். என்ன கேட்டீங்க என்று திருத்திருவன விழித்தவாறே அவள் கேட்க, நான் ஷாப்பிங் போறேன், நீங்களும் வர்றீங்களான்னு கேட்டேன் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கூட்டி அவன் திரும்பவும் சொல்ல, இதோ 10 மினிட்ஸ் என்றவள் அங்கிருந்து மடமடவென படியேறி தனது அறைக்கு சென்றவள் கதவை தாளிட்டு கொண்டாள். ஐயோ, இப்படி திரும்ப திரும்ப அசிங்கப்படுறியேடி என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவள் விரைவாக தனது குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள். தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு தன் கால் முட்டி வரை மட்டுமே தொடும் ஃப்ராக் ஒன்றை அணிந்து கொண்டு அவன் முன்பு வந்து நின்றாள். இந்த நாட்டில் இதெல்லாம் சாதாரணம் என்றாலும் இவள் இந்திய பெண்தானே, ஏன் எல்லா நேரமும் இப்படிப்பட்ட ஆடைகளையே உடுத்துகிறாள் என்றெண்ணியவன், நீங்க இந்த சாரி, சல்வார் இது மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டீங்களா என்று கேட்டவனை விளங்காத பார்வை பார்த்தவள், ஏன் இதுக்கென்ன குறைச்சல் என்று கேட்டுவிட, எல்லாமே குறைச்சல்தான் என்று முணுமுணுத்தவன், சரி வாங்க கிளம்பலாம் என்று அவளுடன் ஷாப்பிங் சென்றான். அவளுடன் சேர்ந்து ஷாப்பிங் முடித்துவிட்டு தியேட்டர், ரெஸ்டாரண்ட், காதலர்களுக்கான பிரத்யேகமான இடங்கள் என சுற்றி திரிந்தவன் இரவானதும் அவளுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து விட்டுவிட்டு தன்னுடைய இல்லத்துக்கு வந்து விட்டான். தினமும் காலை அவள் விக்ராந்தின் வீட்டிற்கு வந்து விடுவாள், அல்லது இவன் அவளது இல்லத்திற்கு சென்று விடுவான். இருவரும் சேர்ந்து நேரம் செலவழிக்க நாட்கள் இப்படியே நகர, விக்ராந்த் மற்றும் ஆருத்ரா இருவருக்குமான இடைவெளி மெல்ல மெல்ல குறைந்து இருவரும் நெருக்கமாக பழக ஆரம்பித்திருந்தனர். மித்ராவும் முன்பை விட சற்றே உடல் நலம் தேறி வந்தாள். அவளது 15வது நாள் செக்கப் முடிந்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிய பிறகு 1 மாதத்திற்கான அடுத்த பரிசோதனை செய்ய வேண்டிய தேதியும் வந்திருந்தது. இன்று அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற ஆரவ் அவளுக்கு முழு பரிசோதனையும் முடிந்த பிறகு அவளை வெளியே காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு மருத்துவரை காண அவர் அறைக்குள் சென்றிருந்தான். வாங்க மிஸ்டர் ஆரவ், உட்காருங்க என்றவர் மித்ராவின் கோப்பை புரட்டி பார்த்துவிட்டு, இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் சொன்ன 1 மந்த் டைம் முடிஞ்சது, இனிமேல் தான் நீங்க மித்ராவை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் என்று கூற, இவன் இதயம் பக் பக் என்று அடித்து கொண்டாலும், சரிங்க டாக்டர், நான் கவனமா பாத்துக்கிறேன் என்றவன் மருத்துவருக்கு நன்றி கூறிவிட்டு அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டான்.
இரவு 10 மணியை தாண்டி இருக்க தேவ் இன்னும் வீடு வந்து சேரவில்லை. ஆரவ் எந்த நேரமும் மித்ராவின் அருகிலேயே இருந்து கவனிப்பதால் தேவுடைய பணிச்சுமை அதிகரித்து இருந்தது. களைப்புடன் வீட்டிற்கு வந்தவன் தன் அறைக்குள் நுழைய, தேஜு இவ்வளவு நேரமும் அவன் வரவுக்காகவே காத்திருந்தவள் அவனைக் கண்டதும் தாவிச் சென்று அணைத்துக் கொண்டாள். அவன் முகத்தை அவள் தவிப்பாய் பார்த்தபடியே, இப்போல்லாம் என் கூட பேசக்கூட உங்களுக்கு நேரமில்லையா தேவ் என்று குரல் நடுங்க அவள் கேட்க, அதில் பதறியவன், ஹேய், வேலை கொஞ்சம் அதிகம், புரிஞ்சுக்கோடி என்றவனை விட்டு பொய்க் கோபத்தோடு விலகியவளை பின்னால் இருந்து அணைத்தவன், என் அஸ்வினி பாப்பா என்ன ரொம்ப மிஸ் பண்ணினாளா என கேட்க, கடகடவென கண்ணீர் வழிந்து கண்ணம் தாண்டி அவளை அணைத்திருந்த அவன் கரங்களில் வந்து விழ, பதறியபடி அவளை தன் பக்கம் திருப்பியவன் தலை குனிந்து நின்றவளின் கன்னத்தில் வழிந்த நீரை தனது விரல்களால் அழுந்த துடைத்து தன்னை பார்க்கச் செய்தான். அவள் விழிகள் சிவந்து கலங்கியிருக்க, வெகு நேரமாக தன்னை நினைத்து அழுதிருக்கிறாள் என்பது புரிய அவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவன் தனக்குள் பொத்தி வைத்துக் கொண்டான். அழாதடி, நாளையில இருந்து என் பட்டுக்குட்டிய பாக்க சீக்கிரமே வந்துடுறேன் என்று அவன் சமாதானம் கூறினாலும் அவள் விழிகளில் நில்லாது சுரந்தது உவர் நீர். அவள் கண்ணீர் தன் சட்டையை நனைக்க அதை தாங்கிக் கொள்ளாதவன் அவளது தாடையை பற்றி நிமிர்த்தி சட்டென அவளது இதழ்களை தனது தடித்த அதரத்துக்குள் புதைத்துக் கொண்டான். அவள் அழுகை அனைத்தையும் தனக்குள் விழுங்கிக் கொண்டவன் அவள் நாணம் கொள்ளும் வரை தன் முத்தத்தை தொடர்ந்தான். அவள் மூச்செடுக்க சிரமப்படவே அவளை விட்டு விலகியவன், ஆர் யூ ஓகே பேபி என கேட்க, அவள் ஆம் என்பது போல் தலையசைத்தாள். பிறகு தேவ் குளித்து முடித்து வேறு உடைக்கு மாறியவன் படுக்கையில் விழுந்து இரு கரம் நீட்டி, வந்து என் நெஞ்சில சாஞ்சுக்கோடி, அப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்றதும் அவன் அருகே சென்றவள் அவனை அணைத்தவாறு படுத்து அவன் நெஞ்சத்தில் மஞ்சம் கொண்டாள். ஐ லவ் யூ அஸ்வினி என்று அவன் கூற, ஐ லவ் யூ டூ தேவ் என்றவள் மேலும் அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். அமைதியான சூழலில் இருவரும் அணைத்தபடி படுத்திருக்க இருவரின் மனதிலும் நிம்மதி பரவியது. சிறிது நேரத்தில் உறக்கம் இருவரையும் தானாக தழுவிக்கொண்டது.